ஐயோ எந்திரி எந்திரிங்கடா சித்தப்பா. டேய் எந்திரா. அம்மா முடியலம்மா. ஐயோ அக்கா என்னக்கா இப்படி ஆயிடுச்சு? உங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது அறிவு இருக்கா? அல்லலிம் சொன்னது உங்களுக்கு மறந்து போச்சா? அந்த இருள் கட்டு இல்லாம அந்த சிலையை தொடக்கூடாதுன்னு சொன்னார்ல. ஷோ டேய் மனு, போய் அந்த இருள் கட்டு கொண்டு வா போ. சரிம்மா. போடா போடா போறேன். கொண்டு வா. போடா. அம்மா ஐயோ அவசர குடுக்கங்க. ஐயோ இவன் இன்னும் வந்து தொலைல. வாடா வா ஷோ, வா சீக்கிரம் வா வா. சீக்கிரம் வா. போ பாத்து. முதல்ல அதை பிரிங்க. மெதுவா மெதுவா. சீக்கிரம் அதை எடுத்து வை. இதோ வைக்கிறேன். பத்திரமா வைடா. இப்போ அந்த இருள் கட்டை எடுத்து பத்திரமா வைங்க. சரி, சீக்கிரம். விடுறா. ஆ, ஆ. ஆ, இப்ப சிலையை எடுடா. மா பயமா இருக்குமா. ஒண்ணு ஆகாதுடா, நீ தைரியமா தொடு. ஒண்ணும் ஆகாதுடா எடுறா. பயந்தாங்கொள்ளி பயல. நீ சொல்ற. தொடு. இரு, எட்ரா. எடுக்கிறேன். சீக்கிரம் எடு. எடு, 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 எடு. சீக்கிரம் எடு எடு. மா எதுவுமே நடக்கலமா. அதான்டா இருள் கட்டோட மகிமை. அல்லலிம் சாதிச்சு காட்டிட்டாரு. ம். சரி சரி, இதை தூக்கிட்டு முதல்ல இங்க இருந்து உடனே கிளம்பிடலாம். வாங்க. சீக்கிரம் எடுங்கக்கா. யாராவது வந்துட போறாங்க. ஷோ, கண்ணு பறிக்குது. இரு 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 இரு, இரு. கதவை சாத்துங்க சீக்கிரம். தமன்னா, இந்த சாவியை மறுபடியும் இருந்த இடத்துலயே வச்சுட்டு வா. சீக்கிரம் போ. ஓகே. ஆ, பாத்துக்கா. ஐயோ. மா அதை கொடுங்க. இது புடுறா. ஐயோ ஹே தமன்னா, சாவிய பத்திரமா இருந்த இடத்துலயே வச்சுட்டல. யாருக்கும் எந்த சந்தேகமும் வராதல்ல. அத்தை, அதெல்லாம் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. வாங்க சீக்கிரமா போலாம். வாங்க வாங்க. வாங்கம்மா. அங்க பாருடா. தமன்னா, எனக்கு இந்த அலீம பார்க்கும் போதெல்லாம் வர வர அள்ளு விடுது. அதனாலதான் இந்த அக்கா இங்க வராம சேஃபா எஸ்கேப் ஆயிட்டாங்க போல இருக்கு. ஐயோ சித்தப்பா, அந்த வீட்ல யாருக்கும் எந்த சந்தேகமும் வராம இருக்கிறதுக்கு தான் அத்தை அங்கேயே இருக்காங்க. ம்ஹும். மாமா
தமன்னா சொல்றது தான் கரெக்ட். அம்மா வீட்டில் இருக்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. ஏன்னா அங்க யாராவது பிரச்சனை பண்ணாங்கன்னா அம்மா தான் உடனே நமக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. புரிஞ்சுக்கங்க மாமா. சரி விடுங்க, வந்த வேலையை பார்ப்போம். தமன்னா கூப்பிடு. சாமி, அல்லலீம பார்க்கணும். இங்க பாருங்க, நீங்க நினைச்ச நேரத்துலலாம் குருவை பார்க்க முடியாது. நாங்க யாருன்னு தெரியும்ல. நீங்க யாரா இருந்தாலும் இப்ப குருவை பார்க்க முடியாது. இல்ல, அவர்தான் இது எல்லாத்தையும் எங்களை கொண்டு வர சொன்னாரு. நாளைக்கு சித்ரா பௌர்ணமி, அப்போ வாங்க. அப்பதான் குருவை உங்களால பார்க்க முடியும். இப்ப குரு பூஜையில இருக்காரு. அவர் சொன்ன நவபாஷண சிலை, இருள் கட்டு ரெண்டுத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கோம். சரி, என்கிட்ட கொடுங்க. கொடுங்க. இந்தாங்க. இந்தாங்க. இது கோவில் நகைங்க. இதையும் நீங்களே வச்சுக்கோங்களேன். இது எங்களுக்கு தேவையில்லை. இங்க பாருங்க, இது உங்களுக்கு வேணா தேவையில்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு வேணும். இது இப்போ எங்க கையில இருந்தா நாளைக்கு போலீஸ் என்கொயரி அது இதுன்னு நாங்க மாட்டிப்போம். இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ற வரைக்கும் இந்த நகைங்கள்லாம் உங்ககிட்டயே இருக்கட்டும். நாங்க அப்புறம் வந்து இதை வாங்கிக்கிறோம். வாங்கிக்க. தமன்னா, ஆ, வா நம்ம சீக்கிரமா கிளம்பணும். அந்த வீட்ல பெரிய பிரச்சனை நடக்கும். அந்த டைம்ல நம்ம வீட்ல இல்லைன்னா எல்லாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வந்துடும். அதனால உடனே கிளம்பணும். ஆமா தமன்னா, மனம் சொல்றது சரிதான். நம்ம வீட்டுக்கு போறது தான் நல்லது. வா போலாம். சரி, நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. பாத்துறோம். வா. வாடா போலாம். என் கண்ணே பொட்டுடும். டானி, இதுல நீ ரொம்ப அழகா இருக்க. அத்தை, கண்ணு வைக்காதீங்க அத்தை. அட சித்தார்த், நீயா இப்படி எல்லாம் பேசுற? நானே தான். இப்பதானே நீ ராணிக்கு சப்போர்ட்டா பேசுற. ரெண்டு பேரும் ஜோடியா பார்த்தா புதுசா இப்பதான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்குது. அத்தை, என்ன ஓவர் அழிச்சாட்டியமா இருக்கு வீட்டுக்குள்ள? இந்த அழிச்சாட்டியம்லாம் நகை காணும்னு தெரியும் போது என்ன ஆக போகுதுன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அதுங்களுக்கெல்லாம் பெரிய ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு. மா, என்னம்மா என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. மனோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல சில பேர் இங்க வர போறாங்க. அவங்க வந்ததும் என்ன விஷயம்னு உனக்கே தெரிஞ்சிரும். க்ளூ கொடுத்துட்டேன், வந்ததும் வேடிக்கை பாரு. மாமாமா, டென்ஷனா இருக்குமா? யாருமா இப்பவே சொல்லுங்கம்மா. பொறுமையா இருப்பா. ஐயா வரலாங்களா? இது நல்லா இருக்கு. சாமி வந்திருக்காரு. வாங்க வாங்க. வணக்கங்க. வணக்கம் ஐயா. வாங்க சாமி. வாங்க ஐயா. பார்த்து. வாங்க வாங்க. வாங்க. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். உட்காருங்க. உட்காருங்க. சாமி உட்காருங்க. என்ன மனோ, இப்ப புரியுதா? இவங்கெல்லாம் வரப்போறது எனக்கு முன்னாடியே தகவல் வந்துருச்சு. அதனாலதான் அவசரமா நேத்து நம்ம திட்டத்தை நடத்தி முடிச்சேன். இப்ப என்ன ஆக போகுதுன்னு பாரு. தாமரை, அவங்க குடிக்கிறது ஏதாவது கொண்டு இது வாங்க. எடுத்துட்டு வரேன். அக்கா, மோர் கொண்டு வாங்க. சரிப்பா. ஐயா, நல்லா இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்காங்க. நல்லதுங்க. ஆமா தான். கோவில் ட்ரஸ்டி விஷயமா பேச வந்திருப்பாங்க. இல்ல. ஆமா. ஐயா, மோர் எடுத்துக்கோங்க. ஐயா, குடிங்க. கொடுங்க. சொல்லுங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க. என்ன விஷயம்? வரப்போற சித்ரா பௌர்ணமிக்கு நம்ம கோவில்ல பூஜை வச்சிருக்கோம். அதனால கோவில்ல விசேஷ வழிபாடு நடத்துறது வழக்கம். அதுக்காக நகைகளும்
அந்த நவபாசன சிலையும் தேவைப்படுது. ரொம்ப சந்தோஷம். நாங்களும் பூஜைக்கு வந்து கலந்துக்கிறோம். இப்ப வீட்டுல இருக்கிற நகையையும் சிலையையும் கொடுத்துடுறோம். அம்மா ராணி, தாத்தா அந்த நகையையும் சிலையும் எடுத்துட்டு வாமா. சரிங்க தாத்தா. இன்னும் கொஞ்ச நேரத்துல எவ்வளவு பெரிய கலாட்டா நடக்க போகுதுன்னு பாருங்க. நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்குல்ல? வெயிட்டிங். என்னது? இங்க தானே வச்சிருந்தோம். 1 ஐயோ 2 3 ஐயோ ஆ? ஆ? மா, என்னாச்சு ராணி? ஏய், ஓடி வர. பாத்து வா ராணி. என்னம்மா என்னாச்சு? என்னாச்சு? மேல நகை. ஏய் ராணி என்னாச்சு? என்னமாச்சு? என்ன தாத்தா அது என்னாச்சு சொல்லு. என்னாச்சு ராணி சொல்லு. மேல உள்ளார இருந்த நகை செலன்னு எதையுமே காணோம். ஐயோ 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 என்னம்மா இப்படி சொல்ற? எப்படிம்மா காணாம போச்சு? அம்மா ராணி நல்லா பாத்தியா இல்லையா? ஐயோ நான் நல்லா பார்த்துட்டேன் பாட்டி. அங்க எதுவுமே இல்ல. அப்படியே எல்லாம் காலியா இருக்குது. ராணி நீ முதல்ல பதட்டப்படாம இரு. வெச்ச நகை எங்க போயிருக்கும்? அங்கதான் எங்கேயாச்சும் இருக்கும். வா போய் பார்க்கலாம். வா தம்பி நாங்களும் வரோம். வாங்க. வாங்க. இங்கதான் வச்சேன். என்னம்மா இங்கதான் வச்சேன்னு சொல்ற? காலியா இருக்கேம்மா. என்னம்மா இப்படி சொன்னா எப்படிம்மா? இல்ல வேற எங்கேயாவது வச்சிருக்கீங்களா? கொஞ்சம் கவனப்படுத்தி பாருங்கம்மா. ஐயா இருங்க பொறுமையா இருங்க. எதுக்கும் நாம திரும்பவும் தேடி பார்ப்போம். சரி சரி வாங்க. வாங்க. வா. என்னாச்சு? காணோம். காணுமா? என்னாச்சு? காணோம். எல்லா சித்தார்த், இடத்துலயும் என்னப்பா இது? எல்லாம் நல்லா தேடி பார்த்தாச்சு. வச்ச இடத்துல ஒண்ணுத்தையும் காணும். ஐயோ இது பெரிய தெய்வ குத்தமாச்சே. வீட்ல இருந்த சிலை நகை எல்லாத்தையும் காணுமாமே. ரொம்ப மனசே சரியில்லை. நாமளும் அவங்க கூட போய் தேடி பார்ப்போம். மா, எப்படிமா வர வர பெரிய நடிப்பு ராட்சசியா மாறிட்டு வரீங்க? சரிம்மா, நம்ம ஒண்ணு பண்ணுவோம். நாமளும் கீழே போய் தேடுற மாதிரி நடிப்போம். இல்லனா இங்க இருந்தா நம்ம மேல சந்தேகம் வந்துடும். வாங்க வாங்க. என்ன சாமி இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது தெரியலையே. என்னாச்சு மாமா? என்னாச்சு? ஏன் எல்லாரும் பதட்டமா இருக்கீங்க? கோவில் சார்பா கொடுத்து வச்சிருந்த நகையும் சிலையும் காணாம போயிடுச்சு. எங்க வச்சிருந்தீங்க? ராணி கபர்ல தான் வச்சிருந்தா. இப்ப போய் பார்த்தா காணாம. ஐயோ, வச்ச இடத்துல எல்லாம் கரெக்டா தேடி பாத்தீங்களா? எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டோம். அம்மா ராணி சொல்லு, கரெக்டா தேடினியா? நீ முதல்ல அங்கதான் வச்சியா? ஆமா பாட்டி, அங்கதான் வச்சேன். வேற எங்கேயும் நான் மாத்தி வைக்கலையே. ஐயோ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருமா. ஒருவேளை மாத்தி எங்கேயாவது வச்சிட்டியோ? ஐயோ இல்ல பாட்டிமா, நான் அங்கதான் வச்சேன். மாமா, சாவி யார்கிட்ட இருந்தது? ஏ ரூம்ல தான் இருந்துச்சு.
இத பாருங்க, தயவு செஞ்சு ஒரு இடம் விடாம தேடுங்க. என் ரூமு, தமன்னா ரூமு, எல்லா ரூமையும் செக் பண்ணிடுங்க. ஏன்னா இது கோவில் விவகாரம். நாளைக்கு தேவையில்லாம யாருக்கும் எந்த வருத்தமும் வந்துடக்கூடாதுல்ல. சரி தாத்தா, பேசாம நம்ம எல்லா ரூம்லயும் செக் பண்ணி பாத்துறலாமா? எல்லா ரூம்லயும் பாத்துறலாமா? ஆளுக்காலு பேசிக்கிட்டே இருந்தா என்னமா அர்த்தம்? வாங்க எல்லாரும் போய் தேடி பாப்போம். வாங்க இவரை தேடி தேடி பாருங்க. போய் தேடி பாருங்க. போமா. என்ன சாமி? தெரியலையே. பயப்படாத, பார்க்கலாம். இங்க எதுவும் இல்ல, வாங்க நம்ம போலாம். அம்மா, என்னாச்சு? காணுமா? இல்ல, நல்லா பாத்துட்டோம். என்ன சொல்ற? இல்லம்மா, கிடைக்கலையாங்க? ஐயோ கடவுளே, ஏன் எங்களை இப்படி மாத்தி மாத்தி சோதிக்கிற? கொடுக்கிற மாதிரி கொடுத்து இப்படி எடுக்கிற மாதிரி எடுத்துட்டியே. இத்தனை சந்தோஷமும் ஒன்னா தேடி வந்தது இதுக்குதானா? ஐயோ, என்ன பண்ண போறோம்னே தெரியலையே. முடியல. கடவுளே. ஐயோ மாமா, என்னங்க? ஐயோ தாத்தா, ப்ளீஸ் தாத்தா, வருத்தப்படாதீங்க. நீங்க வருத்தப்படாம இருங்க தாத்தா. என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் தாத்தா. கண்டுபிடிச்சிடலாம். என்ன தம்பி, என்னங்க பாத்துக்க முடியும்? வழி வழியா அந்த கோவிலுக்குன்னு பார்த்து பார்த்து செஞ்ச தங்க நகைங்க அதெல்லாம். அது எத்தனையோ பக்தர்கள் கொடுத்த நகை. அது அதோட மதிப்பே கோடிக்கணக்கில் இருக்கும். அதுவும் நவபாசன சிலைக்கு மதிப்பே கிடையாது. நவபாசன சிலையோட மதிப்பு பெருமையும் உங்களுக்கே தெரியும். விலை மதிப்பே இல்லாத ஒரு விஷயத்த எப்படி தம்பி நாம கண்டுபிடிக்கிறது? ஏன்பா சித்தார்த், இவர் இப்படி சொல்றாரு, இப்ப என்னப்பா பண்றது? மாமா, நான் சொல்றேன்னு நீங்க யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். நம்ம உடனே போலீஸ்க்கு போன் பண்றதுதான் சரின்னு எனக்கு படுது. என்ன சாவித்திரி இப்படி சொல்ற? இந்த மாதிரி விஷயத்துக்காக போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது? இல்ல அத்தை, நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் நான் போலீஸே வர சொல்றேன். போலீஸ் வந்தாங்கன்னா கோயில் நகையை யார் திருடினாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சிருவாங்க. எல்லாரும் மனசு வருத்தப்படுறதையும் மாமா வருத்தப்படுறதையும் என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. ஐயோ தமன்னா, அம்மா என்ன சேம் சைடு கோல் போடுறாங்க? அதான் எனக்கும் பயமா இருக்கு மனோ. தாத்தா, பேசாம போலீஸ்க்கு சொல்லிடுவா. சரிப்பா, பண்ணு. நான் தான் சொல்றேன்ல, தைரியமா பண்ணுங்க. யோ வாங்கயா. மோ, என்னம்மா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? என்னடா போலீஸ வர வச்சுட்டேன்னு பாத்தியா? ஆமாம்மா, இப்ப எல்லாரும் மாட்டுவோம்மா. சரிங்க மேடம், நான் எஸ்ஐ அனுப்பி பாத்துக்கிறேன். எடுத்த நாமே போலீஸ வர வச்சுட்டா நம்ம மேல எந்த சந்தேகமும் யாருக்கும் வராது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நாம தான் எடுத்தோன்னு போலீஸ் மட்டும் இல்ல,
இந்த உலகத்தோட எந்த மூலையில இருந்தும் தலை சிறந்த ஆளுங்க வந்தாலும் கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்களும் மூஞ்சில பயத்தை காட்டாம நார்மலா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த கொம்பனாலையும் நம்மள கண்டுபிடிக்க முடியாது. சார் உங்க வீட்டில் ஏதோ பொருள் காணாம போச்சுன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அதுக்காக என்கொயரி பண்ண தான் வந்திருக்கோம். சார் இப்பதான் இன்ஸ்பெக்டர் விமல் சாருக்கு ஃபோன் பண்ண போனேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. அவர் தான் என்ன அனுப்பி வச்சாரு. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. சார் எங்க வீட்டுல இருந்த நகையும் சிலையும் காணாம போயிடுச்சு. யோ வீட்டில் வச்ச நகை எப்படியா காணாம போகும்? உங்க வீட்டிலே திருடங்களா இருக்காங்களா? அப்படிலாம் இல்ல சார். என்ன சார் நீங்க என்ன கான்ஸ்டபிள் பேசுறீங்க சார், இவங்க சொல்றதுல நம்பிக்கை இல்ல. போய் வீடு பூரா தேடி பாருங்க. போங்க. ஏமா நீங்க அவங்க கூட போங்க. போங்க. உங்க குடும்பத்துக்கு ஆகாதவங்க யாராவது இருக்காங்களா? இவங்க தான் திருடி இருப்பாங்கன்னு உங்களுக்கு யார் மேலயா சந்தேகம் இருக்கா? ஐயோ சிலை காணாம போயிடுச்சுன்னா எப்படிங்க பூஜை நடக்கும்? யோ சும்மா காணோம்னு ஏன் அபசகுணமா பேசுறீங்க? எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடலாம்யா. கிழிப்பாங்க. அவங்க தாத்தா வந்தா கூட அது நடக்காது. இந்த பாருங்க, இங்க தாங்க வச்சிருந்தோம். இந்தம்மா கபாடே காலியா இருக்கு, எதுல வச்சிருந்தேன்னு சொல்ற?